கைதாகி இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற அத்துணை ஆதித்தமிழர் சொந்தங்களுக்கும் தோழர்களுக்கும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகள் உட்பட அத்தனை மகளிர் தோழர்களுக்கும் பேரவை சார்பில் முதலில் நெஞ்சம் நிறைந்த நன்றியைகளை குறித்தாக்குகிறேன். இன்றைக்கு நமது போராட்டம் எனக்கு கூலி உயர்வு கொடு, சம்பளத்தை அதிகப்படுத்து, அகவிலைப்படி கொடு என்கிற போராட்டம் இல்லை. இது நம்முடைய மான போராட்டம். எந்த மாணவம் அறிவு மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியார் இன்றைக்கு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தன்மானம் இருக்க வேண்டும், சுயமரியாதை இருக்க வேண்டும். அந்த சுயமரியாதை இழக்கின்ற வகையிலே இன்றைக்கு ஒட்டுமொத்த அரசும் ஆதிக்க சாதிகளும் இந்து மதமும் இன்றைக்கு நம்மை ஒடுக்கிய அடங்கி நீ மலமல்ல வேண்டும் என்கிற ஒரு அடக்குமுறையை நம் மீது இன்றைக்கு கட்டமைத்து விட்டிருக்கிறது. நேராக பார்த்தால் அது கண்ணுக்கு தெரியாது. அந்த அடக்குமுறை என்பது நம் மீது திணித்திருக்கிற மூட நம்பிக்கை, விதியில் நம்பிக்கை, பிறப்பில் நம்பிக்கை என்கிற அந்த அடிப்படையை நாம் சக்கிலியனாக பிறந்திருக்கிறோம், அதனால் மனவழி கொண்டிருக்கிறோம் என்று நாமே நம்பிக்கொண்டு நமக்கு ஆண்டவர் விட்ட வழி இதுதான் என்று நம் மனதிலே ஒரு தவறான கற்பனை எண்ணத்தை உற்பத்தி செய்து கொண்டு இன்றைக்கு ஒரு சில காலங்கள் அதிகபட்சமாக ஒரு 75 to 100 ஆண்டுகளில் தான் இந்த தொழிலுக்கு நாம் வந்திருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் இந்தியாவில் அதற்கு முன் டாய்லெட் என்று சொல்லக்கூடிய கழிப்பறைகள் கிடையாது. ஆங்கிலேயர் வந்த பிறகுதான் அந்த கழிப்பறை என்கிற ஒரு விஷயமே இங்கே தொடங்குகிறது. அது வந்த பிறகுதான் அந்த கழிப்பறையை சுத்தம் செய்கிற அந்த தொழிலாளிகள் உருவாக்குறாங்க. ஆக இந்த ஒரு 2, 3 அந்த தலைமுறையிலேயே இன்றைக்கு ஏதோ நாம் மிக நீண்ட காலமாக இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு அது எங்கே வந்திருக்கிறது என்று சொன்னால் எனக்கு வாரிசு வேலை வேண்டும், அதற்காக நான் லஞ்சமும் கொடுக்க தயார் என்கிற வகையிலே இன்றைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். உண்மையிலே வேதனையாக இருக்கிறது. நம்மை நாமே இழிவுபடுத்துவதற்கு, இழிவு செய்து கொள்வதற்கு நாமே லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து அந்த வேலையை இன்றைக்கு வாங்கி இன்றைக்கு இதை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் மத்திய அரசிலே 1993 உலர் கழிப்பிட, அதை தடுத்திட, அதை கட்டுவதை தடுக்கின்ற வகையிலே ஒரு சட்டத்தை அரசு கொண்டு வந்தது. அந்த சட்டம் இன்றைக்கு நடைமுறையில் இல்லை. ஏறத்தாழ 25 ஆண்டுகள் முடிந்த நிலையிலும் கூட அந்த சட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்த முடியவில்லை. இன்றைக்கு இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலேயும் நடக்கிற பல போராட்டங்கள் இருக்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்து என்று சொல்கிற போராட்டங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. புதிதாக இல்லாத ஒன்றை அல்லது சட்டத்துக்கு மீறிய ஒன்றை செய்யுங்கள் என்று சொல்லி நாம் போராடவில்லை. இருக்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்து என்று சொல்வதற்கே நாம் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். நடக்கிற அத்துணை போராட்டங்களும் அப்படித்தான். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்து என்று போராடி கொண்டிருக்கிறோம்.
தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்று சட்டம் ஒழிந்துவிட்டது என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் நடைமுறையில் அது ஒழியவில்லை என்று நாட்டு நடைமுறை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் எதிர்த்துத்தான் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு கேள்வி, இந்த வேலை செய்து கொண்டிருக்கிற இது நமக்கு இழிவு, நமக்கு மட்டுமே இழிவு என்று நம்மை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எவன் ஒரு கழிப்பிடத்தை பயன்படுத்துகிறானோ அவன் இந்த நாட்டை அசுத்தப்படுத்துகிறான் என்று பொருள். தன்னுடைய கழிப்பிடத்தை தான் சுத்தம் செய்ய எவனுக்கும் இங்கே திரும்பி பார்க்க கூட அவன் தயாராக இல்லை. ஆனால் நம்மை அதை சுத்தம் செய்ய சொல்கிறான். இன்றைக்கு இருக்கிற நிலையில நம்முடைய நாட்டில எத்தனை சட்டங்கள் வந்த போதிலும் கூட அந்த சட்டங்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது திணிப்பதற்கு இந்த ஆளுகிற அரசும் காவல்துறையும் இன்றைக்கு முன்னணியில் நின்று கொண்டிருக்கிறது. அதே சட்டம் அதிகாரிகளின் மீதோ ஆதிக்கவாதிகளின் மீதோ பாய தயாராக இல்லை. ஒடுக்கப்பட்டவன் மீதுதான் அந்த சட்டம் பாய்கிறது. ஒரு காலத்தில் ஊருக்குள் பெரியவர்கள் இருப்பார்கள், நாட்டாமை என்று சொல்வார்கள். ஊருக்கு ஊர் ஒரு சட்டம் இருந்து கொண்டிருந்தது. அதிலே நம்மை நசுக்குகிற சட்டங்கள் தான் நிறைய நடந்து கொண்டிருந்தது. கிராமங்களில் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது, இவனுக்கு மளிகை சாமான் கொடுக்காதே, பால் கொடுக்காதே என்று சொல்வது, இவனுக்கு வேலை கொடுக்காதே என்று ஆதிக்கவாதிகள் சொல்வது, இதெல்லாம் தான் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் தடுக்கும் வகையிலே தான் இன்றைக்கு இந்திய அரசியல் சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆதிக்க சாதிகளின் அடாவடித்தனத்தை ஒழிப்பதற்காகத்தான் சட்டம் வந்தது. ஆனால் சட்டமே நடைமுறைக்கு வரவில்லை என்று சொன்னால் அடுத்து நாம் என்ன செய்வது? களத்தில் இறங்குவதை தவிர வேறு வழியே இல்லை. ஆதித்தமிழர் பேரவை 2005 மலக்குழியில் மனிதனை இறக்காதே, மலம் அள்ளுவதை தடை செய், மனித மலத்தை மனிதர் அள்ளுவதை தடை செய் என்கிற கோரிக்கையை மையமாக வைத்து ரயில் மறியல் போராட்டம் நடத்தியது. அன்றைக்கு இருந்த பெரியார் திராவிடர் கழகம் நம்மோடு கைகோர்த்து அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 4000 பேர் கைது செய்யப்பட்டோம். ஏன் ரயில் மறிக்க போனோம்? நமக்கு என்ன வேற வேலை இல்லையா? ரயிலை ஏன் மறிக்க போனோம்? பணத்துக்கு அதற்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டால், இந்த நாட்டிலே மட்டுமல்ல உலகத்திலே மிகப்பெரிய நிறுவனம் இந்த ரயில்வே. ஏறத்தாழ 43 லட்சம் பேர் அதில் வேலை செய்கிறார்கள். அந்த ரயில்ல டாய்லெட் இருக்கிறது, கழிப்பிடம் இருக்கிறது. அந்த கழிப்பிடத்தில் பயன்படுத்துகிறவர்கள் உடைய கழிவு அந்த ரயில் நிலையங்களிலே அந்த ரயில் நிற்கும் பொழுது தண்டவாளத்திலே விழுகிறது. அதை யார் சுத்தப்படுத்துகிறார்கள்? நம்முடைய தோழர்கள் தான் அதை சுத்தப்படுத்துகிறார்கள். நம்முடைய தாய்மார்கள் தான் அதை சுத்தப்படுத்துகிறார்கள். இந்த வளமட்டும் பணியிலே அதிலும் ஆணாதிக்கம் வெற்றி பெற்று விட்டது. பெண்கள் தான் இதிலே அதிகம் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆந்திராவிலே கூடைகளிலே மலத்தை சுமந்து தலையிலே வைத்து அந்த வண்டிகளிலே கொண்டு போய் கொட்டுவார்கள். ஒவ்வொரு வீட்டிலேயும் உலக கழிப்பிடங்கள் இருக்கிறது. அந்த கழிப்பிடத்திலே இருக்கிற மலத்தை எல்லாம் அள்ளி கூடையிலே போட்டு அந்த கூடையை தோளில் சுமந்து தலையிலே சுமந்து அந்த மலமெல்லாம் ஒழுகும். தோல் மீது ஒழுகும், தலையிலே ஒழுகும், முகத்திலே ஒழுகும். அப்படி சுமந்து கொண்டு போய் அந்த வண்டியிலே கொண்டுவார்கள். அந்த வண்டி இன்னொரு பெரிய வண்டிக்கு போகும். இப்படித்தான் இங்கே இருக்கிற பெண்களை எல்லாம் காலங்காலமாக அழித்து வைத்திருக்கிறார்கள். ஆக இதை தடுப்பதற்கான ஒரு சட்டம் 93 வந்தது. ஆனால் 20 ஆண்டுகள் இந்த நாட்டிலே இருப்பவர்கள் அதை வேடி பார்க்கணும். இதை ஒழிக்க வேண்டும் என்று எந்த மனிதனும் நினைக்கவில்லை.
அதை சுத்தம் செய்கிற நாம் இந்த இருக்கக்கூடாது, இந்த நிலை இருக்கக்கூடாது என்று சொல்கிறோம். வெறும் சக்கிலியர்கள், மாளிகாக்கள், பறையர்கள், குறவர்கள், இன்னும் எந்த சாதியை சேர்ந்தவர்கள் இதை செய்தாலும் நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், மனிதனாக பிறக்கிற யாரும் இந்த வேலையை செய்யக்கூடாது என்று ஆதித்தமிழர் பேரவை சொல்கிறது. நம்முடைய கேள்வி எல்லாம், இந்த போராட்டத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு திராவிடர் கழகத்தை சேர்ந்த ஒரு தோழர், ஒரு தலைவர் இங்கே வந்திருக்கிறார், ஆதரவு தெரிவித்திருக்கிறார். பெரியார் அவர்களுக்கு சேர்ந்தவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். சில முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அதோடு சரி, நான் கேட்கிறேன், இந்த நாட்டிலே இருக்கிற அரசியல் கட்சிகள் நம்முடைய கோரிக்கை குறித்து என்ன சொல்கிறது? அண்ணா திமுக என்ன சொல்கிறது? திமுக என்ன சொல்கிறது? விஜயகாந்த் என்ன சொல்கிறார்? பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறது? ஒரு பதில் வேண்டாமா? இவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? இது இருக்கலாம் என்று சொல்கிறார்களா, இல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்களா? வேண்டாம் என்றால் அவர்கள் ஏன் களத்தில் இறங்கவில்லை, போராடவில்லை, அறிக்கை வெளியிடவில்லை? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் அறிக்கை வெளியிடுகிறது. அவர்களும் நீண்ட காலம் இதில் இறங்கவில்லை. இப்பொழுதுதான் ஆதித்தமிழர் பேரவை இந்த களத்திலே இறங்கிய பிறகு தான் எல்லோரும் பார்க்கிறார்கள், ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா. 2005 ஆதித்தமிழர் பேரவை மனித மனிதத்தின் வளத்தை மனிதர் அல்லக்கூடாது என்கிற கோரிக்கை வைத்து போராடிய பிறகுதான் அத்துணை தலைவர்களும் திரும்பி பார்க்கிறார்கள், ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா. நான் கேட்கிறேன், இவர்களுக்கு இது ஏன் தெரியாமல் போனது? நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன விஷயமா போய் நிற்கிறாங்க. நாட்டிலே மனிதனை மலக்குடியிலே இறக்கி மாதந்தோறும் 5 பேர் 10 பேர் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். விஷவாயு தாக்கி அது நடந்து கொண்டே இருக்கிறது. ரூபாய் அபராதம் என்று இப்பொழுது 2014 போடப்பட்ட அந்த சட்டம் சொல்கிறது. யார் மனிதனை மலக்குடியில் இறக்குகிறார்கள்? கமிஷனர் சொல்கிறார். ஒரு நகராட்சியினுடைய ஆணையாளர், ஒரு மாநகராட்சியினுடைய ஆணையாளர், ஒரு பேரூராட்சியினுடைய நிர்வாக அலுவலர், இவர்கள் தான் அதையெல்லாம் போய் சுத்தப்படுத்து. அங்கு ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதை நீங்க. இந்த அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது யார் சொல்றாங்க? இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை சூத்திர ஜாதிகள் சொல்கிறது. யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க? கவுண்டர், நாயக்கர், செட்டியார் முதலியார். ஐயோ அந்த அடைப்பு ஏற்பட்டு நாங்க அந்த ரோட்ல நடக்க முடியல, ஒரே நாத்தமா இருக்குது, உடனே அடைப்பு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கிறவங்க யாரு? இந்த நாட்டை அசிங்கப்படுத்துகிறவன் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறான். சுத்தப்படுத்த சொல்லி அந்த நிர்வாக அதிகாரிகளும் ஆணையாளரும் நமக்கு யாரோ அங்க இருக்கிற வேஸ்டிக்கு ஆணையிட்டார், சானிடரி இன்ஸ்பெக்டருக்கு, அவர் கீழே இருக்கிறவருக்கு ஆணையிடுறாரு, அவரு போய் இறங்குறாரு. இதை போய் நம்ம மாநகராட்சியினுடைய ஆணையார் கேட்டா, இப்பெல்லாம் யாருங்க மலக்குழியில மனிதனை இறக்குறாங்க அப்படின்னு ஒன்றுமே தெரியாத அப்பாவி போல் அந்த ஆணையாளர் பேசுவார். கேட்டா அங்க இறந்தவர் எங்களுடைய பணியாளர் இல்லைங்க, எங்களுடைய எம்ப்ளாயி கிடையாது, எங்களுடைய தூய்மை பணியாளர் கிடையாது, அது யாரோ ஒப்பந்த தொழிலாளி. அவன் தானே, அவன் ஒப்பந்த தொழிலாளி எப்படி எங்கே வந்தான்? எப்படி வர முடியும்? நீ சொல்லித்தானே அவன் இருக்க முடியும்? ஒப்பந்த தொழிலாளி அங்கு எப்படியே வர முடியும்? இங்கே தூய்மை தொழிலாளர்களாக நகராட்சிகளிலும் மாநகராட்சிகளிலும் பேரூராட்சிகளிலும் பணியாற்றுகிற நம்முடைய தோழர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் ஏதோ பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறோம், நாங்கெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ். ஏன்னா இங்க வந்திருக்கிறவங்க நாம தூய்மை தொழிலே மலக்குடியில் மனிதனை இறக்காது என்று போராட்டம் நடத்துகிறோம். இங்க வந்திருக்கிறவங்க ஒருத்தர் கூட தூய்மை தொழிலாளராக வேலை செய்யறவங்க வந்திருக்க மாட்டாங்க. எனக்கு உறுதியாக ஏனென்றால் 2004 சுனாமி அடித்த நாளிலே கோவையிலே நடைபெற்ற தூய்மை தொழிலாளர் மறுவாழ்வு மாநாட்டு நடத்தினோம். அதிலே ஒரு தூய்மை தொழிலாளர் பங்கு பெறவில்லை.
இதுதான் நாட்டு நடப்பு. யாருக்காக நாம் போராடுகிறோமோ அவர்கள் களத்துக்கு வரமாட்டார்கள், நாம் தான் களத்தில் இறங்குகிறோம். அவர்கள் வராமல் இருக்கட்டும், பரவாயில்லை, அதற்காக நாம் இறங்குகிறோம். அவர்கள் வராமல் இருக்கட்டும், பரவாயில்லை, நாம் இறங்குகிறோம். ஆனால் இவர்கள் மனதிலே என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? அரசாங்க உத்தியோகம் என்ன சம்பளம் கொடுத்து தருகிறார்? 15,000 20,000 25,000 சம்பளம். நிரந்தர தொழிலாளி. இப்பொழுது நிரந்தர தொழிலாளர்களை எடுப்பதில்லை, ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். 6,000 ரூபாய் சம்பளம் என்று பேசிவிட்டு கையிலே கொடுப்பது 3,000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறான். இடையிலே 3,000 எவனோ ஒரு தரகு வேலை பார்க்கிறவன் அடித்துக் கொண்டு போகிறான். இதை வேடிக்கை பார்த்து கொண்டு நாம் இருக்கிறோம். நம்முடைய பலம் என்னவென்று நமக்கு தெரியாது. யானையினுடைய பலம் யானைக்கு என்ன என்று தெரியாது. 10 நாளைக்கு இங்கே தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தால்தான் தூய்மை தொழிலாளர்களுடைய பலம் என்னவென்று இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். நாட்டு மக்கள் என்றால் யார்? இங்கே இருக்கிற சாதியாக இருக்கிறவன் தான் நாட்டு மக்கள். அவன் தான் குப்பை போடுகிறான், அவன் தான் கழிவுறத்தை அசிங்கப்படுத்துகிறான். எல்லாம் செய்வது அவன். நாம் அதை சுத்தம் செய்ய போகிறோம். நம்மை பார்த்து அவன் குப்பைக்காரன் என்று நம்மை சொல்கிறான். குப்பை போடுபவன் இவன், அதை சுத்தம் செய்பவர்கள் நாம். நம்மை பார்த்து குப்பைக்காரன் என்று இவன் சொல்கிறான். என்ன வேடிக்கை பாருங்கள். வெள்ளாடு என்று சொல்வோம், அது கருப்பா இருக்கு. நல்ல பாம்பு என்று சொல்வோம், அது விஷமாக இருக்கு. அந்த மாதிரி குப்பை போடுறவன் இவன், நம்மள பார்த்து குப்பைக்காரன். அதை நம்ம சுத்தப்படுத்துறோம். நாம தூய்மை பணியாளர், நாமளா போடுறோம். தூய்மைப்படுத்துபவனை குப்பைக்காரன் என்று சொல்கிறார். இந்த இந்து மதத்தினுடைய அடிப்படையை ஒவ்வொன்றையும் தலைகீழாக சொல்வதுதான். இன்றைக்கு நாம் இப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் கொஞ்சம் அமர்ந்து ஆய்வு பார்த்தால் தெரியும். எங்கே இருந்து தொடங்குகிறது? மதத்தில் இருந்து தொடங்குகிறது. அதிலும் குறிப்பாக இந்த கேடு கெட்ட இந்து மதத்தில் இருந்து தொடங்குகிறது. இதை இந்த மக்களிடம் சொல்லி 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 பார்க்கிறோம். இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காக நாங்கள் நிறுத்திக் கொள்ள போவதில்லை. ஒரு காலம் வரும், அப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த மதம் நம்மை எப்படி அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது? இந்த மதம் நம்மை எப்படி அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறது? மோடி வித்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். மோடி என்ன சொல்கிறார்? டெல்லியிலே ஒரு சாலையிலே இவர்களே காகித குப்பைகளை போட்டுவிட்டு அதை துடைப்பத்தை கொண்டு துடைப்பதை போல படம் எடுத்து உலக நாடுகளில் எல்லாம் வெளியிட்டார். அங்கே இருக்கிற ரசிகர் மன்றங்கள், இங்கே இருக்கிற சூர்யா ரசிகர் மன்றம், கமலஹாசன் ரசிகர் மன்றம், இன்னும் சில ரசிகர் மன்றங்கள் நாங்களும் தூய்மை இந்தியாவில் கலந்து கொள்வோம் என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு கொண்டு அது ஒரு ஆட்சேபனையே. தாராளமா நீங்களும் தூய்மை செய்வாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க ரோட்ல இருக்கிற குப்பையெல்லாம் கொடுக்கிற இந்த நாட்டினுடைய அந்த கழிவு அசிங்கம் போகாது. இப்ப என்ன பண்ணணும்? ரசிகர் மன்றத்தை சேர்ந்த அவர்கள் எல்லாம் கமலஹாசன் வர வேண்டாம், சூர்யாவும் வர வேண்டாம், மோடியும் வர வேண்டாம். இவர்களுக்கெல்லாம் கட்சிக்காரர்கள் ரசிகர்கள் இருக்கிறார்களே, நீங்க வாங்க. எங்க ஈரோடு பேருந்து நிலையத்திலே இருக்கிற கழிப்பிடத்தை சுத்தம். ஈரோடு பேருந்து நிலையத்திலே இருக்கிற பொது கழிப்பிடம் இருக்கிறது அல்லவா, நீ அதை சுத்தம் பண்ண. நீ ரோட்ல போடுற எதை சுத்தப்படுத்த வேண்டும்? இதை விட்டு மோடி சொல்கிறார், இந்த நாட்டை சுத்தப்படுத்துவோம். இந்த நாட்டை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் இந்த நாட்டினுடைய சுத்தப்படுத்துகிற தொழிலாளர்களை பற்றி நீ பேச வேண்டும். தூய்மை தொழிலாளர்களை பற்றி பேசாமல் வெறும் தூய்மையை பற்றி பேசினால் எப்படி இந்த நாட்டிலே சுத்தம் வரும்? இன்னும் 2 லட்சம் பள்ளிக்கூடங்கள்ல நாங்க கழிப்பறை கட்டப்போகிறோம். இனிமேல கட்ட போறாங்க. என்ன தெரியுது? இந்த நாட்டுல 59% இல்லங்களிலே வீடுகளிலே கழிப்பறை கிடையாது. இந்த நாட்டினுடைய லட்சணம் அந்த அளவுக்கு இருக்கு. இந்த நாட்டினுடைய இந்த கழிப்பறைகள் இந்த தொழிலாளர்களுக்கு 25 ஆண்டுகளாக ஒரு சட்டத்தை இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால்
அரசியல் கட்சிகளும் அந்த அமைச்சர்களுக்கும் இதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை என்றுதானே பொருள். அப்ப அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அமைச்சருடைய வீட்டில சுத்தப்படுத்துவதற்கு போகாமல் விட வேண்டும். அங்க தூய்மை தொழிலாளர்கள் போக கூடாது. ஒரு 4 நாளைக்கு அந்த அமைச்சர் வீட்டுல தூய்மை தொழிலாளர் போகாமல் விட்டா அப்பதான் தூய்மை தொழிலாளர்களுடைய நிலைமை என்னவென்று தெரியும். ஆனால் அது நடக்குமா? நடக்காது. உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். இன்றைக்கு தொலைக்காட்சியில காலையில் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம ஆளுநர் உட்காந்துருக்காரு தனபாலன், அவர் பேர் சபாநாயகர். அவர் இங்க குடியிருக்காரு. அவர் ஊர்ல ராசி இதுல எப்ப ஒண்ணு இல்ல அது அங்கதான் பேசுறேன். ஆக தனபால் அவர்கள் வீட்டுல வேலை செய்கிற ஒரு துப்புரவு தொழிலாளி 2 நாள் லீவ் போட்டு விட்டான். 3ஆம் நாள் வந்தா தனபால் அவரை உள்ளே கொண்டு போய் நல்லா அடிக்கடி நடிக்கிறார். ஒரு துப்புரவு தொழிலாளி 2 நாள் லீவ் போட்டுட்டு வரவில்லை என்று சொன்னால் அதே ஜாதியை சேர்ந்த தனபால் அந்த துப்புரவு தொழிலாளியை அடிக்கிறார். நாம் இங்க சங்கம் வச்சு என்ன பிரயோஜனம்? அதுக்காக ஏதாவது போராட்டம் நடத்தலாமா? ஒரு தாசில்தாருக்கு ஒரு அமைச்சர் உத்தரவு போடுறார். கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து இட்லி வாங்கிட்டு வாங்க. தாசில்தார் போய் இட்லி வாங்கிட்டு வர்றாரு, கொடுக்குறாரு. மினிஸ்டர் இட்லியை பிரிச்சு பார்க்கிறாரு, பார்த்தா சூடு இல்லை. உடனே இட்லியை தூக்கி தாசில்தார் குடியில் வீசுறாரு அமைச்சர். என்னையா இட்லி வாங்கிட்டு வந்திருக்கிற சூடு இல்லாத இட்லி, இதெல்லாம் ஒரு இட்லியா? தூக்கி மூஞ்சி மேல வீசுறாரு. அடுத்த நாள் என்ன நடக்குது? அத்துணை ரெவென்யூ வருவாய் பிரிவை சேர்ந்த தாசில்தார்களும் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்களும் எல்லாம் களத்தில் இறங்கி போராடாரு. அமைச்சருக்கு எதிராக கொடி பிடிக்கிறார். தனபாலுக்கு எதிராக நம்மளால் கொடி பிடிக்க முடிஞ்சதா? 2 நாள் லீவ் போட்டு துப்புரவு வேலை செய்ய வீட்டுக்கு வரவில்லை என்பதற்காக ஒரு துப்புரவு தொழிலாளியை இவர் அடிக்கிறார் என்று சொன்னால் இதுதான் இன்னைக்கு நாட்டினுடைய நடப்பு. இந்த நாட்டினுடைய நடப்பு ஏதோ நம்ம இத்தனை பேர் இன்னைக்கு வந்து ஒரு போராட்டம் நடக்கிறோம், சாதாரண போராட்டம் என்று நினைத்து விடாதீர்கள். தந்தை பெரியார் இதே மண்ணிலே 1925 இதே நகராட்சிக்கு அவர் வந்து சேர்மன். தந்தை பெரியார் ஈவே ராமசாமி இந்த ஈரோடு மாநகராட்சியில 1925 அவர் சேர்மன், மறந்து விடாதீர்கள். அவர் சேர்மன் ஆன பிறகுதான் இந்த ஊர்ல பொது பைப்புன்னு ஒரு பைப்பே வருது. அதுக்கு முன்னாடி பொது பைப்பே கிடையாது. பப்ளிக் டேப் சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் போய் தண்ணி குடிக்கிற ஒரு இடம். அப்படி ஒரு இடம் ஈரோட்ல அதுக்கு முன்னாடி கிடையாது. தந்தை பெரியார் தான் முதல் கொண்டு வர்றாரு. என்ன காரணம்? ஒரு கவுண்டர் தண்ணி குடிச்ச இடத்துல ஒரு சங்கிலியை போய் தண்ணி குடிச்சா தீட்டுப்பட்டிருக்கலாம். ஒரு பாப்பான் தண்ணி குடிச்ச ஒரு பாப்பாக்கு தண்ணி குடித்த அந்த பைப்புல ஒரு சங்கிலியன் பெண் போய் தண்ணி குடித்தால் தீட்டுப்பட்டு விடும் அல்லவா? அதை உடைத்து காட்டியவர் தந்தை பெரியார் என்பதை மறந்து விடாது. அப்படிப்பட்ட தந்தை பெரியார் பிறந்த இந்த மண்ணிலே இருந்துதான் இந்த நாட்டுக்கு சுயமரியாதை என்கிற தத்துவம் மிக அழுத்தமாக கொடுக்கப்பட்டது. தந்தை பெரியார் இந்த நாட்டிலே 60 ஆண்டு காலம் உழைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு 40 ஆண்டு காலம் இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் ஆட்சி கட்டிலே இன்றைக்கு அமர்ந்திருக்கின்றன. அந்த உழைப்பு இல்லாவிட்டால் இவர்கள் இன்றைக்கு அமைச்சர்களாக யாரும் இருக்க முடியாது. யார் தந்தை பெரியாரை நினைக்கிறார்கள்? மோடி வந்து இன்றைக்கு அமைச்சராகிறார் என்று சொன்னால் அவர் எங்கிருந்து வருகிறார்? RSS இருந்தா வர்றார். அவர் ஒரு RSS சேவக். RSS சேவக்காக இருக்கிற ஒருத்தர் குஜராத் முதலமைச்சராகிறார். குஜராத் முதலமைச்சராக இருக்கும் போது அவர் ஒரு அறிவிப்பு செய்கிறார். என்ன செய்கிறார்? மலமள்ளு தொழில் தெய்வீக தொழில். அவர் சொல்றான் என்ன? மலம் அல்லது தெய்வீக தொழிலம். அப்படின்னா அந்த அருள் யார் வேண்டாங்கிறாங்க? பார்ப்பனை கொண்டு வந்து மலம் அளவிடு தெய்வீக தொழில் தானே அப்படி என்று சொன்ன மோடி தான்
இன்றைக்கு இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிறார் என்பதை பார்த்துவிடக்கூடாது. அப்படி அமர்ந்த அந்த தலைமை அமைச்சர் தான் தன்னுடைய பேரை மறக்காமல் இன்றைக்கு RSS என்னென்ன திட்டங்கள் போட்டிருக்கிறதோ அதையெல்லாம் ஒன்றாக நடைமுறைப்படுத்துவதற்கான வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்வதால் நமக்கு என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? மோடி அப்படி செஞ்சா நமக்கு என்ன? மோடி என்ன சொல்றாரு? பகவத்கீதையை தேசிய நூலாக மோடி சொல்றதா இது. அவர் ஆளவுக்கு வெவ்வேறு ஆளுகள் சொல்லுவாங்க, வெவ்வேறு அமைச்சர்களை பேசுவார்கள், வெவ்வேறு இடங்களிலிருந்து வெவ்வேறு தலைவர்களை பேசுவார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக இது எங்கிருந்து வருகிறது என்றால் RSS தான் வருது. திராவிட கழகத்திலிருந்து திமுக வந்தது, திமுகவிலிருந்து அதிமுக வந்தது, மதிமுக வருகிறது. ஆனால் திமுகவை யார் நினைத்தார்கள் என்பதுதான் கேள்வி. ஆனால் மோடி RSS இருந்து பிஜேபிக்கு வந்திருந்தாலும் அவர் RSS நினைக்கிறார். அதனால்தான் பகவத்கீதையை தேசிய நூலாக்குகிறது அப்படின்னு சொல்றான். அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் சொல்றான், ஒவ்வொருத்தரும் 4 குழந்தைகள் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படி ஒவ்வொரு நாள் லைனா சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த நாட்டை அவன் சொல்றான், இந்த நாட்டிலே இருப்பவர்கள் அத்தனை பேரும் இந்துக்கள், கிறிஸ்துவர்களும் இந்துக்கள், முஸ்லீம்களும் இந்துக்கள், எல்லாரும் இந்துக்கள். இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, சக்கிலியர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் பறையர்களும் பள்ளர்களும் எப்பொழுது இந்துக்கள் ஆனார்கள்? 1933 புரட்சியாளர் அம்பேத்கர் வட்டமேசை மாநாட்டிலே பேசும்போது கூட சொன்னார், நாங்கள் தீண்டத்தகாத மக்கள் இந்தியாவில். இதோ இங்கே வந்து இந்த அரசரை பார்த்து அவர் கை கொடுத்தார், கட்டி பிடித்தார். முதலில் அரசன் கை கொடுங்கள் என்று நீட்டினார். அம்பேத்கர் கை கொடுக்க மறுத்தார். ஏன் என்று கேட்டார் அரசர். 5ஆம் ஜாதி மன்னன், இல்ல நான் தீண்டத்தகாதவன், நான் கை கொடுத்தால் அது தீட்டாகிவிடும். அப்படியா? அப்படியெல்லாம் இங்கே இல்லையே, இங்கே இல்லை. ஆனால் எங்கள் நாட்டில் அப்படித்தான். இந்தியாவில் நான் தீண்டத்தகாதவன். அப்படித்தான் 33 வரைக்கும் நாம் இருக்கோம். நம்ம இந்துக்கள் என்று யார் சொன்னது? காந்திதான் சொன்னார். அது இந்துக்கள் என்று சொல்வதற்கு பதில் அவர் என்ன சொல்லிவிட்டார் என்று சொன்னார், கடவுளின் குழந்தைகள் என்று சொன்னார். அந்த பெயரிலே அரிஜன் என்று சொன்னார். அரி என்றால் கடவுள், ஜன் என்றால் மக்கள். கடவுளின் மக்கள் என்று சொல்லி நம்மை ஒதுக்கிவிட்டார். கடவுளின் மக்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அதுதான் அம்பேத்கர் அன்றைக்கு நடந்த சட்டத்தை அந்த நாடாளுமன்றத்திலேயே ஒரு கேள்வியை கேட்டார். எங்களை எல்லாம் கடவுளின் மக்கள் என்று சொல்கிறீர்களே, இப்ப நீங்கள் எல்லாம் யாரு? மற்றவங்க எல்லாம் யாரு? எங்களை கடவுளின் மக்கள் சொல்லிட்டீங்க, அறிஞர் சொல்லிட்டீங்க. நீங்க மற்றவங்க எல்லாம் யாரு? அப்ப நீங்க மற்றவங்க எல்லாம் பேய்களினுடைய மக்களா? நாங்க கடவுளின் குழந்தைகள், நீங்கள் எல்லாம் பேய்களின் குழந்தைகளான்னு அம்பேத்கர் ரொம்ப கோபத்தோடு கேட்டார். நம்ம ஏமாற்றுவதற்கு இன்றைக்கு இவர்கள் அத்துணை வேஷமும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தளவு நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிற இழிவு இது ஏதோ அறிஞர்கள், சக்கிலியர்கள் ஜாதி ரீதியாக ஒன்று கூடி இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் என்று யாராவது நினைத்தால் அது தவறு. நான் கேட்கிறேன், இங்கே சக்கிலியர்களுக்கு கீழான ஜாதி ஏதாவது இருக்கிறதா? சக்கிலியர்களும் செய்கிற இழிவான தொழில்களை இதைவிட வேறாவது செய்யறாங்க. சக்கிலியனுக்கு கீழே ஜாதி கிடையாது, பாப்பானுக்கு மேல ஜாதி கிடையாது. ஆக சக்கிலியனுக்கு கீழே ஒரு ஜாதி இல்லை என்கிற காரணத்தினால் ஆதித்தமிழர் பேரவை இதையே ஒரு அடிப்படை அழகாக கருதி இந்த மக்களை விடுதலை செய்து விட்டார். அத்துணை பேரும் விடுதலையானதாக பொருள் என்கிற ஒரே காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட அரசியல் மக்களை இன்றைக்கு அரவணைத்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இது கீழே ஜாதி கிடையாது. ஜாதி ரீதியாக திரளுகிறோம் என்ற சொல்வது தவறு. இன்றைக்கு இதைக்கு விட நம்மளை எப்படி அவமானப்படுத்த முடியும்?
இன்னைக்கு நம் மக்கள் ரோட்டோரங்களில மரத்து கீழே உட்கார்ந்து பழைய செருப்பு தேய்த்து கொண்டிருக்கிறான். கிராமங்களிலே இருக்கிற ஆதிக்க சாதிகளுக்கு பண்ணை அடிமைகளாக இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள். எல்லா வகையிலும் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறான். இருக்கிற இலவசங்களும் கிடைக்காமல் போய்விட்டது. இன்றைக்கு பணம் கட்டி படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக நம்மை முடக்கி விட இந்த நாட்டை நினைக்கிறார்கள். 160 கோடி பேர் இந்த நாட்டிலே இருந்தார். ஏனென்றால் 40 கோடி பேர் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களாக இந்த நாட்டிலே நாம் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு 60 மக்கள் 50 லட்சம் பேர் இருக்கிறோம். 50 லட்சம் பேர் என்று சொன்னால் அது ஒரு மிக குறைவான எண்ணிக்கை என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். இன்றைக்கு நாம் ஸ்ரீலங்கா என்று சொல்கிறோம். இலங்கை, ஈழம் ஒட்டுமொத்த ஜனத்தொகையே 43 லட்சம் தான். அங்கே ஒரு நாடே 2 நாடு உருவாக போகிறது. இத்தனை பேர் நாம் இருக்கிறோமே, நமக்கென்று தனியான உரிமைகள் எதுவும் கிடையாது. எல்லா வகையிலும் நாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். நகரத்திலே இந்த சாதி என்று தெரிந்துவிட்டால் வீடு வாடகை கிடைக்காது. நகரத்தில் நாம் இன்னும் கொடுமைப்படுத்தப்படுகிறோம். கிராமத்தில் தெரிந்தே கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். நகரத்தில் தெரியாமல் இருந்தாலும் அந்த கொடுமை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 1993 சட்டம் நடைமுறைப்படுத்தல பெஜவாடா வில்சன் என்கிற தோழர், அவர் ஆந்திராவை சேர்ந்தவர், திருமணமே செய்து கொள்ளாமல் ஒரே பிரச்சனைக்காக தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து இந்த வழக்கை டெல்லியிலே அவர் போட்டார். 20 ஆண்டுகள் வழக்கு நடக்கிறது. 93 சட்டத்தை நடைமுறைப்படுத்தி என்று சொல்வதற்கு யாருமே புள்ளி விவரங்கள் தரவில்லை. எந்த மாநிலமும் புள்ளி விவரம் தரவில்லை. இங்கே இருக்கிற கமிஷனரே போய் கேட்டா, என்ன வழக்குடியில் நாங்க யாரையும் இறக்குறது இல்லையே, வழக்குடியில் மனிதரை இறக்காது என்பது நம்முடைய கோரிக்கை, போராட்டம். இங்க இருக்கிற கமிஷனரை போய் கேட்டா, அப்படி யாரையும் நாம இறக்குறது இல்லையே அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம சொல்ற மாதிரி சாதி இந்த நாட்டுல, இந்த நாடே சாதியாகத்தான் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, இப்பெல்லாம் யார் ஜாதி பார்க்கறாங்கன்னு சொல்லுவாங்க. சாதியாகத்தான் நாடே இருக்கிறது. சாதி பார்க்காமல் ஒரு அசைவு கூட இங்கே நடக்காது. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, இப்பெல்லாம் யாருமே ஜாதி பார்க்கறாங்க அப்படின்னு பொதுவுல ஒரு முற்போக்கு சிந்தனைவாதி போல பேசுவார்கள். ஆனால் அங்கேதான் ஆபத்தே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலிலே இந்த வழக்கு எந்த மாநிலமும் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. தனியாராக ஒரு வழக்கு போடும் பொழுது நீங்கள் பாதிக்கப்படவில்லை, நீங்கள் இந்த தொழிலாளி கிடையாது, உங்கள் வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று டெல்லி உச்ச நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்துவிட்டது. பிறகு மீண்டும் டெல்லியில இருக்கிற மலத்தை கையாளுகிற தொழிலாளி 6 பேரை இணைத்து அந்த வழக்கை மீண்டும் கொடுத்தார் பெஜவாடா வில்சன். அப்படி கொடுத்த பிறகு அந்த உச்ச நீதிமன்றம் ஒன்றும் பேச முடியல. இன்னும் இந்த தொழில் நடைமுறையில் இருக்கிறதா என்ற கேள்விக்கு நீங்கள் நம்முடைய முகநூலிலோ வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடியதோ இப்ப நிறைய போஸ்டர்கள்லாம் போட்டுக்கிறோம், படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க. மனிதன் எப்படி வழக்குடியில் இறக்குகிறான் என்பதற்கு தத்ரூபமான யதார்த்தமான உண்மையான படங்கள் இருக்கிறது. இன்னும் இது நடைமுறையில் இருக்கிறது. இங்க இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நாங்கெல்லாம் தூய்மை பணியாளர்கள், அவ்வளவுதான். நீங்கள் தூய்மை பணியாளர்கள் கிடையாது. நீங்களும் மலத்தை கையாளுகிற பணியாளர்கள் தான். ஒரு ஆணையாளரோ ஒரு சானிடரி இன்ஸ்பெக்டரோ அங்கே மலம் இருக்கிறது, அதை அள்ளி கொண்டு வா என்று சொன்னால் இப்பொழுது இருக்கிற தூய்மை பணியாளர்கள் முடியாது என்று சொல்ல முடியாது. நீங்களும் மலத்தை கையாளுபவர்கள் தான் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் துப்புரவு பணியாளர்கள் அத்துணை கையாளர்களும் பணியாளர்கள் தான். இந்த நாட்டிலே அதற்கு எந்திரம் வரவில்லை.
எந்த எந்திரமும் வரல. ஆக எந்திரம் இல்லாமல் இன்றைக்கு அள்ளுகிற ஒரே வேலை துப்புரவு பணியாகத்தான் இருக்கிறது. இந்த நாட்டில எல்லாத்துக்கும் எந்திரம் வந்து என்ன எந்திரம் சொன்னா, தேங்காய் உரிக்கிறதுக்கு நான் உரிக்கிறதுக்கு எந்திரம், எல்லாத்துக்குமே எந்திரம். தையல் இருக்கிறது, துணி தைப்பது. கோயில மணியாட்டி கொண்டிருந்தான் பாப்பா. மணியாட்டம் அவனுக்கு கஷ்டம். உடனே அதுக்கு ஒரு பெல்ல வச்சு இந்த பெல்ல கட்டினா அங்க மணி அடிக்குது. அதுக்கு எலக்ட்ரிக். கையில மணியாட்டம் கூட பாப்பான கஷ்டம் சொல்றோம். அதுக்கு எந்திரம் வந்து விட்டது. ஆனா ஒரு அடைப்பை நீக்குவதற்கு எந்திரம் வரவில்லையா என்றால் எந்திரம் இருக்கிறது, வாங்குவதற்கு மனதில்லை அதிகாரிகளுக்கு. இப்படியே இவங்களை வச்சாதானே இவங்களை தைக்க முடியும். இவனுக்கு எந்திரம் கொடுத்தா அந்த மிஷின் மேல ஏறி மேல உட்கார்ந்துருவான், நம்மளை மதிக்க மாட்டான்னு இருக்கிற அதிகாரிகள் அத்துணை பேரும் நினைக்கிறார்கள். ஒரு சக்கிலியனை ஓட்டுநராக அவர் மாற்ற மாட்டான். அதே நகராட்சியில அங்கே அலுவலக உதவியாளர்கள் பியூன் இருக்கிறார்கள், டிரைவர்கள் இருக்கிறார்கள், தோட்டக்காரர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி வேலைகள் நிறைய இருக்குது. அந்த வேலையினுடைய தகுதியும் துப்புரவு தொழிலாளர்களுடைய சம்பளத்திற்கும் ஒன்றுதான். ஆனால் சக்கிலியனுக்கு அந்த வேலை தான். தோட்டக்காரர்கள் பம்பிங் அந்த பிளம்பர் வேலையை தர மாட்டான், போய் மோட்டார் திறந்துவிடுற வேலையை தர மாட்டான், ஓட்டுநர் வேலையை தர மாட்டான். இப்போ என்ன நடக்குதுன்னா, வேற ஜாதிக்காரங்க துப்புரவு பணியாளர்களாக வேலை வாங்கி கொண்டு துப்புரவு பணி செய்யாமல் மற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எந்த அதிகாரியும் தட்டி கேட்பதில்லை. ஏன் நம்ம தோழர்களே தட்டி கேட்க வேண்டியது? ஏன் அவனுக்கு அந்த வேலை, ஏன் இந்த வேலை கேட்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆக தட்டி கேட்கிற நிலையில் இன்றைக்கு நாம் இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியும். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் நிலுவையில் வைத்திருக்கிற இந்த அரசாங்கத்தை உடனடியாக அதை நடைமுறைப்படுத்த சொல்லி, இப்படிப்பட்ட போராட்டங்கள் இப்போ விரும்பனே வந்தோம், குற்றவையில் சொன்னோம், கைது செய்து கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. அடுத்த முறை இப்படியெல்லாம் போராட்டம் பண்ணணும். அடுத்த முறை என்ன செய்வோம்? எங்கெல்லாம் மனிதனை வழக்குறையில் இறங்குகிறார்களோ அங்கே போய் சுற்றி நின்று கொண்டு அவனை உள்ளே இறங்கி விடாமல் தடுக்க வேண்டும். அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அரசாங்க உத்தியோகஸ்தர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்தார்கள் என்று நம் மீது வழக்கு போடுவார்கள். போடட்டுமே, போடட்டும். இப்படி பல இடங்களில் அந்த வழக்குறையில் இறங்குவதை, சாக்கடையில் இறங்குவதை, அடைப்பை நீக்குவதற்கு உள்ளே இறங்குவதை நாம் போய் தடுக்க வேண்டும். அப்படி தடுத்தால் மட்டும்தான். ஏன் தடுக்க வரீங்கன்னு கேட்போம். சட்டம் இருக்குது, இறங்கக்கூடாது. ஏன் இதுக்கு யாரும் உடனே போட்டோ, உடனே செல்போன்ல வீடியோ எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் இந்த வேலையிலிருந்து நாம் விடுபட முடியும். இன்றைக்கு சக்கிலியர்கள் என்று சொன்னால் நம்மை ஏன் இழிவு பண்ணிக் கொள்கிறது என்று சொன்னால், இவன் பீ வைக்கிற ஜாதிதானே என்ற ஒரே காரணத்தினால்தான் நாம் இன்றைக்கு இழிவுபடுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த இழிவுபடுத்தப்படுகிற அந்த நிலையிலிருந்து நாம் மீள வேண்டும் என்று சொன்னால், இன்னும் கூடுதலாக இந்த போராட்டங்களை நாம் விரைவுபடுத்த வேண்டும். ஒன்றுமில்லை, இது யாருக்கும் எதை பத்தி கவலை. அந்தியூர்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு தனிநபர் கிரவுண்ட் விளையாட்டு திடல் ஒன்றை ஒரு 6 ஏக்கர் கொடுக்கிறார். விளையாட்டு திடலுக்காக தானமாக ஒரு நிலத்தை வழங்குகிறார். விளையாட்டு திடலுக்காக தானமாக வழங்கிய அந்த இடத்துல இங்க இருக்கிற அதிகாரிகளை, எம்எல்ஏக்கள் சேர்ந்து கட்டடங்களாக கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா இந்த நாட்டில் எப்படி ஒலிம்பிக்ல போய் நம்ம பதக்கம் வாங்க முடியும்? விளையாடுவதற்கு இடம் கிடையாது. இடுக்கிற இடங்களில் கட்டிடமாக கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை கட்டி கேட்பதற்காக நம்முடைய திராவிட விடுதலை கழகத்துடைய தோழர் இலியாஸ் போன்றவர்கள் எல்லாம் போய் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து கேட்டால், நீ தூண்டி விட்டு விளம்பரம் தேடாதே என்று இழிவுபடுத்த
ஏன்னா உண்மையான பிரச்சனைகளுக்காக மக்களை தெரிவித்து போனா இழிவுபடுத்தணும்னு சொல்றீங்க. நீ இங்க இருக்கிற விவசாயிகள் என்று சொல்லக்கூடிய விவசாய நிலத்து வாழ்வார்கள், நிலத்து விவசாய பண்ணையாளர்கள், முதலாளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணா கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் உள்ள விடுறாங்க. நாம போய் போராட்டம் பண்ணா இவங்க பிரச்சனை பண்ண வந்திருக்கிறான்னு சொல்றாங்க. அப்போ நிலத்து அவன் வந்து விவசாயிகள் கிடையாது. விவசாயிகள் யாரு? உண்மையிலே எவன் நிலத்திலே உழுகிறானோ அவன் தான் விவசாயி, அவன் தான் விவசாய கூலி. அது யார்? அது நம்முடைய அருந்ததிய மக்கள் தான். இங்க இருக்கிற கவுண்டர்களும் நாயக்கர்களும் செட்டியார்கள் எல்லாம் நீங்க பண்ணையார்கள், நிலப்பிரபுக்கள், முதலாளிகள். முதலாளிகளுக்கு தான் இந்த அரசாங்கம் அடிபணிந்து வேலை செய்கிறதே தவிர எங்களை போன்ற அடிமட்டத்தில் இருக்கிற கூலி விவசாய தொழிலாளர்களுக்காக, அந்த தொழிலாளர்கள் படிக்கிற அந்த அத்தியூர் பணியில இருக்கிற நம்முடைய குழந்தைகளுக்காக இருக்கிற ஒரு விளையாட்டு திடலை மூடி கட்டிடங்கள் கட்டுவதற்கு இவர்கள் எத்தனைத்தார். அதை தடுக்க போனால் நீ விளம்பரம் தேட வருகிறாயா என்று இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் போன்றவர்கள் எல்லாம் பேசினார். இனிமேல் இப்படி பேசினார் அதற்காக ஒரு தனி போராட்டமே நாம் நடத்த வேண்டும். ஏன் என்று சொன்னால் அமைச்சர் சொல்கிறார் அல்லவா, சூடான இன்று ஏன் வாங்கி வரவில்லை என்று தாசில்தாரை. ஆனால் நம்மை பார்த்து நீ விளம்பரம் தேடுகிறாயே என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத, அதற்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி, நம்முடைய போராட்டங்கள் அனைத்தும் நம்முடைய மானத்துக்கும் நம் வருங்காலத்தில் அறிவுமிக்க மக்களை உருவாக்குவதற்குமான போராட்டம். இதுல இத்தனை பெண்கள் நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களை எல்லாம் உண்மையிலே நான் பாராட்டுகிறேன். இது ஏதோ ஒரு நாள் வந்து வேஸ்ட் பண்ணி இங்க வந்துட்டோம் அப்படின்னு தயவு செய்து நீங்க நினைச்சிடாது. இது வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான போராட்டம். இதோ இந்த மண்டபத்தில் இருக்கிறது. இதே மண்டபத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு 1991 அனைத்து அருந்ததியர் கூட்டமைப்பு என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அத்துணை வேளையும் ஏனென்றால் 67 அருந்ததியர் சங்கங்களையும் ஒன்றுபடுத்தி விடலாம் என்ற ஒரு முயற்சியை இதே வேளையை நான் எடுத்தேன். ஆனால் அதற்கு பிறகு 25 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்குதான் இந்த மண்டபத்துக்குள் நுழைந்திருக்கிறேன். அந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. வெற்றி பெறாமல் போய்விட்டாலும் நான் அமைதியாக இருந்துவிட முடியுமா? அதற்கு பிறகுதான் 94 தந்தை பெரியாருடைய கருத்துக்களையும், புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்துக்களையும், காரமாசனுடைய கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஆதித்தமிழர் பேரவை இதே ஈரோட்டிலேதான் 1994 தொடங்கப்பட்டது என்பதை உண்மையிலே நான் பெருமையாக. இன்றைக்கு என்னை பற்றி இவர்தான் தலைவர், இவர்தான் இதையெல்லாம் எடுத்து செய்தார் என்று எல்லோரும் பேசினார்கள், எளியாக உட்பட. ஆனால் ஒன்றை சொல்கிறேன் தோழர்களே, நான் தலைவர் அல்ல. எனக்கு தத்துவம் தான் எனக்கு தலைமை. அந்த தத்துவத்தை எனக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாரும் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதுதான் என்னுடைய தலைமை, உங்களுக்கு தலைமை. யாரும் யாருக்கும் தலைவர் கிடையாது. ஆனால் அந்த தத்துவம் இருக்கிறது, அது நம்மை வழிநடத்தி செல்லும். அந்த தத்துவம் தான் அறிவாளா தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது, மானம் அறிவு மனிதனுக்கு. அந்த மானத்தை மீட்கத்தான் இந்த போராட்டம். அதே போல புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்து விட்டேன், அது என் கையில் இல்லை. ஆனால் உறுதியாக சொல்கிறேன், நான் இறக்கும் போது ஒரு இந்துவாக நான் சாக மாட்டேன் என்று சொல்லி 1956 ஏறத்தாழ 5 லட்சம் பேர் புதிய புத்த மதத்துக்கு அவர் மதத்தை மாற்றினார். புதிய புத்த மதம் என்பது மதம் அல்ல, அது ஒரு அறிவுறுத்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு அவர் மாற்றினார். இப்பொழுது இருக்கிற புத்த மதம் அது கலிசடைகளுடைய மதம், அது அல்ல. அம்பேத்கர் சொன்னது நியோ புத்திசம். நியோ புத்திசத்துல இந்து மதத்துக்கு எதிரான அத்தனை விஷயங்களும் அடக்கம். தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தலைவர் என்று சொல்கிற நாம், அவர்கள் வழிகாட்டுதலின்படி
நடந்து கொள்ள வேண்டாமா என்பதை மட்டும் அந்த கேள்வியை உங்களுக்குள் நிறுத்தி அந்த தலைவர்கள் என்ன சொன்னார், ஏன் அதன்படி நாம் நடக்கக்கூடாது என்கிற அந்த கேள்வியை முன்னிறுத்தி வெறுமனே படத்தை வைத்து பூஜை செய்வதற்கல்ல பெரியாரும் அம்பேத்கரும், வெறும் படத்தை வைத்து சிலையை வைத்து மாலை போடுவதற்கு அல்ல பெரியாரும் அம்பேத்கரும் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த போராட்டங்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். போராட்டம் என்பது ஓய்ந்துவிடுமா? கடலில் அலை ஓய்வுமா? கடலில் அலை என்றைக்கும் ஓயாது. மனித வாழ்க்கையில் என்றைக்கும் போராட்டம் ஓயாது. அப்படிப்பட்ட போராட்டங்களை சாதாரண மக்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒடுக்கப்பட்ட அடியிலே இருக்கிற நம்முடைய போராட்டம் என்பது அதிக அழுத்தத்துடன், அதிக உந்துதல் சக்தியுடன் ஒட்டுமொத்த மக்களையும் திரும்பி பார்க்கிற வகையிலே அமைய வேண்டும். அந்த போராட்டம் வெறுமனே போராட்டம், முற்றுகை போராட்டம், கைது பேச்சு என்பதல்ல. அன்றைக்கெல்லாம் தந்தை பெரியார் ஒரே ஒரு மேடையிலே பேசிய ஒரே காரணத்துக்காக 6 மாதம் சிறை தண்டனை. நீதிபதி கேட்டார், நீங்கள் பேசியதை திரும்ப பெற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்டார். தந்தை பெரியார் சொன்னார், முடியாது என்று சொல்லிவிட்டார். நான் பேசியதுதான். நான் சூத்திரனாக இந்தியாவிலே இருக்க விரும்பவில்லை. இந்தியா ஒரு நாடே அல்ல, எனக்கு தனி தமிழ்நாடு வேண்டும் என்று முழங்கியவர் தந்தை பெரியார். இன்றைக்கு நிறைய பேர் திராவிடம் வேறு, தமிழ் வேறு என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆதி தமிழர் பேரவை என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே ஒன்றை சொல்கிறேன், நிறைய பேர் அந்த குழப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார், இந்தியாவிலே ஒரு காலத்திலே ஒட்டுமொத்தமாக தமிழ் மட்டுமே பேசப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் அந்த தமிழ் தான் பிரிந்து திராவிடமாக மாறியிருக்கிறது. யார் எழுதியதில்லை? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். தமிழ் தான் பிரிந்து திராவிடமாக மாறியிருக்கிறது. திராவிடம் தமிழம் ஒன்றுதான், சொற்கள் தான் வேறு. திராவிடம் தமிழும் ஒன்றுதான், சொற்கள் தான் வேறு. தந்தை பெரியார் தமிழ் கழகம் என்று ஏன் வைக்கவில்லை என்று சொன்னார், தமிழ் என்று சொல்லிவிட்டால் பார்ப்பனர்கள் எல்லாம் உள்ளே அவர்களும் தங்களை தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்துக்காக அதை திராவிடர் கழகம் என்ற பெயரை வைத்தார். அப்படிப்பட்ட கழகத்திலே இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் மாய கற்பனையிலே நிறைய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் நம்ம எல்லாம் வந்தேர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டிலே 60 விழுக்காடு வேறு மொழி பேசுகிறவர்களால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அருந்ததியர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வ குடிகள், பூர்வ பௌத்தர்கள், நாம் வெளியிலே பேசுவது வேண்டுமானால் தெலுங்கு கன்னடமாக இருக்கலாம். உண்மையிலே நமக்கு அதை எழுத படிக்க தெரியாது. நமக்கு தெரிந்த ஒரே ஒரு தமிழ் மொழி, நமக்கு படிக்க தெரிந்த ஒரே மொழி தமிழ் மொழி, நாம் பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மொழியும் தமிழ் மொழி, நாம் நடைமுறையிலே ஏற்றுக்கொண்டதும் தமிழ் பண்பாடுதான். ஆகவே நாம் ஆதி தமிழர்கள் என்று சொல்கிறோம். அப்படி என்றால் நீங்கள் ஆதி தமிழர்கள் என்றால் மற்றவர்கள் எல்லாம் யார் என்ற கேள்வி வந்தது. நான் ஆதி தமிழர் தான், மீதி தமிழர்கள் எல்லாம் யார் என்றால் மீதி தமிழர்கள் எல்லாம் ஜாதி தமிழர்களாக இருக்கிறார்கள். மீதி தமிழர்கள் எல்லாம் ஜாதி தமிழர்களாக இருக்கிறார்கள். தமிழனாக மாறுகிறேன் என்று இந்த நேரத்தில் நான் சொன்னேன். அதே போல இன்றைக்கு நம்மை பொறுத்தவது இந்த நாட்டிலே மிகப்பெரிய மாற்றம் வேண்டும் என்றால் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களான 50 லட்சம் அருந்ததியர்கள் என்றைக்கு களத்துக்கு வருகிறார்களோ அந்த போராட்டம் தான் இந்த நாட்டிலே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்தை நோக்கி ஆதித்தமிழர் பேரவையின் பின்னாலே